நம்ம எப்படி பேக் வாட்டர்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க இந்த போட் ஃபுட்டு, டீ, காஃபி இதெல்லாமே போட்லேயே கொடுக்கறதுனால வேற எந்த இதுக்கும் நம்ம அலட்சியப்பட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம்னா ஆலப்புழா போட் ஹவுஸ். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ட்ராவல் பண்ணி கேரளா வந்தாச்சு. கேரளாவில் இருக்க போட் ஹவுஸில் தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ இங்கே இருக்க போட் பார்த்தீங்கன்னா இதில் தான் நாங்கள் வந்தோம் ட்ராவல் பண்ணி 3 பேர், நான், அக்கா, மாமா 3 பேரும் ட்ராவல் பண்ணி இந்த போட்டில் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியும் பேக் வாட்டர்ஸ் தான். இந்த பேக் வாட்டர்ஸில் ஏகப்பட்ட இந்த மாதிரி போட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு நிறையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 நைட் ஸ்டே பண்ணுறோம். நாங்கள் 12 o'clock செக்இன் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் 10 o'clock வந்து செக் அவுட்டு. அதுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு லஞ்சு, ஒரு டின்னர், காலையில் ஒரு டிஃபனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளேயே பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே நீட்டாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி உள்ள ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோஸில் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பேக் வாட்டர்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க இந்த போட்டிங் இதை பற்றி தான் இருக்க போகுது. இதுக்கு இடையில கேரளா கவர்மெண்ட் வந்து நிறையா டாக்ஸிஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதையும் நான் உங்களுக்கு வீடியோஸில் காட்டுறேன். ஆலப்புழாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட போட் ஹவுஸில் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புன்னமடாங்கிற இடம் தான். புன்னமடாங்கிற இடத்துல தான் நம்ம எல்லாருமே போர்ட் ஆகிறோம். முறையாக போட்டில் போகிறப்போ மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற போட் ஹவுசஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 2 ஃப்ளோர் இருக்கும். கீழே ஒரு ஃப்ளோரு, மேலே ஒரு ஃப்ளோரு. ஸோ நம்ம எவ்வளோ மக்கள் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டை வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஹையர் பண்ணது பார்த்திங்கன்னா 3 பேருக்கு ஹையர் பண்ணது. ஓரளவுக்கு சின்ன மீடியம் சைஸ் போட்டு, கீழே ஒரு பெட்ரூம், அப்புறம் ஒரு லான்ச் மாதிரி ஒரு ஏரியா, அங்கே டைனிங்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே ஒரு பால்கனி மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்க ஏரியா, அங்கே நம்ம உட்காந்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 12,000 rupees இந்த டிசம்பர் மந்தில். பட் யூஸ்வலாக வந்து ஜூன் ஜூலை மந்தில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த போட் ஹவுஸில் எனக்கு பார்த்திங்கன்னா நான் ட்ராவல் பண்ணுற எல்லா நேரமுமே ரொம்ப அழகாக போர் அடிக்காமல் தான் இருந்துச்சு. சுற்றியும் வர போட்கள், அப்புறம் நம்ம பேக் வாட்டர்ஸில் ட்ராவல் பண்ணும்போது 2 சைடுமே உள்ள இருக்க வீடு, அங்கே இருக்க மக்கள் எப்படி பயணிக்கிறாங்க, எல்லாமே பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. இப்போ நம்ம ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் ஆலப்பி போட் ஹவுஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து குட்டநாடு ரீஜன் சொல்லுவாங்க. இது எதை உட்கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழாவும் கோட்டயம் டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்து குட்டநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆலப்புழா வந்து இறங்கினதுமே பார்த்திங்கன்னா வெதர் வந்து பயங்கர மோசமாக இருந்துச்சு. காலையில் அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நம்மளோட நல்ல நேரமோ என்னென்னு தெரில, காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து போட் ஹவுஸ்க்கு வந்த உடனே மழையெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு மாடரேட்டான வெதர் ஆயிடுச்சு. வெயில் இல்லைனாலுமே ரொம்ப ப்ளசண்ட்டான வெதராக தான் இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா போட்லேயே ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனாலும் சைடில் லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைட்லேயோ அங்கங்கே ரெஸ்டாரண்ட்ஸு, மசாஜ் சென்டர் இந்த மாதிரி அங்கங்கே இருந்துகிட்டே தான் இருந்தது. இது வந்து நம்ம வேணுங்கிற டைம் எங்கே வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். போட்டில் ஆப்ரேட் பண்ணுற பீப்புள்கிட்ட சொன்னீங்கன்னா அங்கங்கே உங்களை நிறுத்தி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த பேக் வாட்டர்ஸ் போட் ட்ராவலுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு சொல்லணுன்னா, கேரளா வாட்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் வந்து ஃபெரிஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கிருந்த லோக்கல் பீப்புளோ டூரிஸ்ட்டோ சீப்பாக ஃபேர் ரைடில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த பேக் வாட்டர்ஸ்குள்ளே இல்லைன்னா இங்கேருந்து டவுனுக்கு போகிறது இதெல்லாமே ஈஸி பண்ணுறதுக்காக இந்த கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் வந்து இதெல்லாம் ரன் பண்ணுறாங்க. அது இன்னுமே ரொம்ப மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்குது.
நம்ம பார்த்திங்கன்னா போட் வந்து போர்ட் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock. போனோடனே லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மீன் அப்படியே மசாலாலாம் தடவி பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து 12 o'clock போனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 1 or 2 o'clock போல் லஞ்ச் ரெடி ஆனதும் போட்டை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணி நமக்கு வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா மீல்ஸ் தான். மதியம் வந்து கண்டிப்பாக ஃபிஷ் ஃப்ரை இருக்கும். கேரளானாலே அதிகமாக இங்கே வந்து மீன் பிடித்தல் இந்த இதெல்லாம் இருக்கிறனால சுற்றியும் கடலோரமாக அமைஞ்சிருக்கிறனால உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரையோட சாப்பாடு ரெடி. எங்களுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் ரெடி. அதில் 2 கூட்டு, சாலடு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் தயிர், சாம்பார், சாப்பாடு போதுங்கிற அளவுக்கு இருந்தது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிட்டது போக எங்களுக்கு மீதியே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு போட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் போட் கிளம்புற போகிற டைமில் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஹெவி ரெயின் இல்லை, லைட்டாக தூறல் தான். ஆனால் இந்த வெதரும் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 3 போல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க டைமிங். காய்ஸ் பார்த்தீங்கன்னா மணி 4:30. சொன்ன மாதிரியே டைமுக்கு டீ ஸ்நாக்ஸும் வந்துருச்சு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜியும் டீயும் வந்துருச்சு 4:30 மணிக்கு கரெக்டாக. அப்படியே மழை லைட்டாக தூரிட்டு இருக்கு. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் ஆனதும் ஒரு 6 o'clock போல் இது வழியாகவே போயிட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிடுவாங்க போல். அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கினதுக்கப்புறம் டின்னர் வரும். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஒரு 8 மணி பாக்கில் போட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்த இடத்துலேயே கொண்டு போய் 10 o'clock விட்டுருவாங்க. ஸோ இதுதான் இங்கே இப்படி நம்ம போயிட்டுருக்க பாதை. பார்த்திங்கன்னா எங்களோட சேர்ந்து எல்லா போட்டுமே வந்த போட்டு எல்லாமே ரிட்டர்ன் போயிட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா முன்னாடி கூட அங்கே ஒரு போட் வந்து போயிட்டு தான் இருக்குது. அப்படியே அங்கே போட்டு இப்போ நிறுத்தி வச்சுருந்தாலுமே மேபி இந்த போட்லாம் இங்கேயே ஸ்டே பண்ணலாம், இல்லைனா அந்த இடத்துக்கே போயிடலாம். தெரியல. வாங்க நம்ம போட்லாம் நிறுத்தியிருக்க இடத்துல எவ்வளோ போட் நிற்குது என்னங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். வாங்க அப்படியே போட்டை சுற்றி காட்டுறேன். இதுதான் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்த பெட்ரூம். இப்போ நாங்கள் 3 பேர் போயிருக்கனால 2 பேர் ஒரு பெட்லையும் கீழே எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பெட்டும் கொடுக்குறாங்க. உள்ள ஏசி இருக்குது. அது குறிப்பிட்ட டைமுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுறாங்க அவங்களே. பாத்ரூம் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இதுலேயே டேப்பில் உங்களுக்கு ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் தனியாக வந்துச்சு. ஷவர் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நீட்டாக இந்த போட்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அப்படியே இந்த ரூமை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு வாஷ் பேஷன், அதுக்கு டவல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இங்கேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியே வந்தால் கிச்சனு. இங்கே தான் அவங்க குக்கிங் 3 நேரத்துக்குமே இங்கே தான் குக் பண்ணுறாங்க. கேஸ் அடுப்பு தான். இப்போ அடுத்த டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6:30 போல் ஆயிடுச்சு. சன்செட் ஆகக்கூடிய டைம். நம்மளோட நல்ல நேரம் பார்த்திங்கன்னா நம்ம சன்செட்டையும் கிளியராக பார்த்துட்டோம். போட்டை வந்து பார்க் பண்ணதுக்கப்புறம் சன்செட்லாம் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வெளியே இறங்கி அந்த சுற்றி இருக்கிற வீடுகள் பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன கடை இருக்கும், அப்படியே நீங்கள் வாக் பண்ணி போய் எதுனாலும் வாங்கிக்கலாம். நம்ம அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு காலையில் அப்படியே எழுந்திரிச்சு போட்டுக்கு வெளியே பார்த்தா சன்ரைஸு, அதுவும் இன்னும் அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சன்செட்டும் நல்லா பார்த்துட்டோம், சன்ரைஸுமே நல்லா பார்த்துட்டோம். காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு 7 மணி போல் எந்திரிச்சோடனே வெளியே வந்துட்டோம். வந்தோடனே டீ போட்டு கொடுத்தாச்சு. அப்படியே சுட சுட ஆவி பறக்க அப்படியே சைடில் போட்டு அப்படியே சன்ரைஸ் இதெல்லாம் அழகாக பார்த்துட்டு அப்படியே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இன்னும் போட் எடுக்கலை. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இந்த வியூவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இப்போ காலையில் 7 மணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போட் கிளம்பிடுச்சு. சின்ன சின்ன போட்ஸு, நிறையா தனியாக சோலோ ரைட் வர்றவங்க இல்லை கயாக்கிங்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நல்லா தான் இருக்குது. இந்த மார்னிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்டார்ட்டாக இருக்குது. மழை சுத்தமாகவே இல்லை. பாருங்கள் அப்படியே போட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த மார்னிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காலையில் அப்படியே மக்கள் எல்லாருமே கயாக்ஸ் வந்துட்டுருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் பேக் வாட்டர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கேரளாவில் ஏகப்பட்ட இடத்துல பேக் வாட்டர்ஸ் இருக்குது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டை விட்டு இறங்கி பக்கத்தில் அப்படியே வாக் பண்ணுற இடம்லாம் இருக்குது. அப்படியே போட்ஸ்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு. சன்ரைஸ் வேறு பார்த்தாச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி இந்த இடத்துல அப்படியே வாக் பண்ணி போகலாம். வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சைட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வாக் பண்ண தேவையில்லை. கடைகள் எதுவும் இந்த இடத்துல இருக்க மாதிரி தெரில. வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வெளியிருந்து வரும்போதே வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஃபுட்டு, டீ, காஃபி இதெல்லாமே போட்லேயே கொடுக்கறதுனால வேறு எந்த இதுக்கும் நம்ம அலட்சியப்பட தேவையில்லை. அப்புறம் வியூ இதெல்லாமே நல்லா இருக்குது. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நைட்டு கொண்டு வந்து ஈவினிங் 6 மணிக்கு நிறுத்திட்டு காலையில் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல். டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு 10 o'clock நம்ம வந்த இடத்துலேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம கிளம்பி இங்கேருந்து நம்ம அடுத்து எங்கே கிளம்ப போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு நல்ல மியூசியம் இருக்குது நாங்கள் ஆலப்புழாவில். அதை முடிச்சுட்டு நாங்கள் பாம் ரிசார்ட் புக் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நைட்டுக்கு. ஸோ அங்கே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படியே உங்களுக்கு பேக் வாட்டர்ஸை சுற்றி இருக்க லெஃப்ட் சைடு இருக்க வீடுங்கள்லாம் நான் அப்படியே காட்டுறேன். இப்படி தான் சுற்றி இருக்க வீடுங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்க வீடுகள் பார்த்திங்கன்னா அங்கே அப்பப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். மழையெல்லாம் அதிகமாக பெய்கிறப்ப தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே போயிடும். ஆனால் என்னதான் இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே வாழ்கிறதுக்கு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் இங்கே கூட இவ்வளோ செலவு பண்ணி வீடெல்லாம் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வராங்க. கேரளா ஸ்டேட்டை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக தென்னை மரமும் வாழையும் எல்லா இடத்துலையுமே நல்லாவே வரும். ஸோ அங்கங்கே இங்கே வாழை மரம், தென்னை மரம்லாம் அந்த வீட்டை சுற்றியும் வச்சுருக்காங்க. ரொம்ப இயற்கையாக தான் இருந்துச்சு இந்த இடமே. இந்த மாதிரி போட் ஹவுஸை வந்து கேரளா மலையாளத்தில் வந்து கெட்டு வல்லம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து டிரைவர் உட்காரக்கூடிய சீட்டு, கியரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூவல் மீட்டரு, அப்புறம் எவ்வளோ ஸ்பீடு இதெல்லாமே இண்டிகேட் பண்ணுற மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த போட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுட் எல்லாமே போட்லேயே ரெடி பண்ணதுக்கப்புறம் அண்ணா வந்து போட்டை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு ஃபுட் தான். நாங்கள் தமிழ் பீப்புள்னால இப்போ உங்களுக்கு வந்து எந்த மாநிலத்திலேருந்து நீங்கள் வந்தாலுமே உங்களுக்கு கேரளா உணவகம்லாம் சாப்பிட்ணும்னா நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லிடுங்க. இந்த மாதிரி புட்டு, கொண்டக்கடலை, ஆப்பம், பாயா இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ய சொல்லி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி. நாங்கள் எதுவும் சொல்லாமல் விட்டோம். இட்லி, சாம்பார், சட்னி 3 வேளையுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து குறைய வைக்கலை. ஸோ 3 நேரமே எங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த கவனிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போட்டில் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. வந்து போட்டு சைட்லேயே ஒரு ஸ்பீட் போட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்க அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்க தான் போல். ஸோ அந்த போட்டையும் நாங்கள் வர வச்சு அதில் ஒரு ரைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்கார அண்ணா வந்து பக்கத்துலேயே இதை ஒட்டியே பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் இப்போ அதில் போயிட்டு ஒரு 5 to 7 minutes ரைடு. பர் பர்சனுக்கு 300 rupees இந்தியன் ருபீஸில். ஸோ வாங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டுக்கு சேஃபாக லேண்ட் ஆகியாச்சு அந்த போட்டில் இருந்து. இங்கே அவ்வளோதாங்க, நம்மளோட போட் ஹவுஸோட ஒரு நாள் ஸ்டேயும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் போட் ரைடையும் இந்த பேக் வாட்டர்ஸில் ஒரு ரைட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்த நாள் வந்து என்னென்ன பண்ணுறோம் ஆலப்புழாவிலேருந்து நாங்கள் அடுத்து ஸ்டே முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே ட்ராவல் பண்ணுறோம், என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த போட் ஹவுஸை பற்றி எந்த டீட்டெயில் வேணாலும் கமெண்ட்டில் உங்களோட பதிவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Cheers. Subscribe Newsy தமிழன். நன்றி, வணக்கம்.